தூத்துக்குடி NTP அனல்மின் நிலையம் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்டது. NLC 89%, தமிழக அரசு 11% இணைந்து இந்த அனல்மின் நிலையம் வர்த்தக ரீதியாக 2008ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. இந்த அனல்மின் நிலையத்தில் 24 டெக்னீஷியன்களும் 1358 பேர் ஒப்பந்த தொழிலாளர்களும் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களுக்கு NLCயில் வழங்குவது போல ஊதியம் வழங்க வேண்டும் என்று கடந்த மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு துணை தலைமை தொழிலாளர் ஆணையர் அவர்கள் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து NTP அனல்மின் நிலையம் செய்த மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டு அந்த ஊதியம் உத்தரவாதம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் NTPL நிர்வாகம் 2021ஆம் ஆண்டு முதல் NLCயில் அந்த தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது போல ஒப்பந்தம் ஏற்படுத்தி வழங்கப்பட்ட சம்பளத்தை இங்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரி வருகிறோம். நிர்வாகம் அதை வழங்காமல் மேல்முறையீடு செய்திருக்கிறது. எனவே கடந்த 4 நாட்களாக வேலைநிறுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரை 3 கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. நெய்வேலி அனல்மின் நிலையத்திலையும் அதுபோல் NLC நிர்வாகத்தை ஏற்பாடு செய்த மீட்டிங், நேற்றைக்கு தினம் மண்டல தொழிலாளர் ஆணையர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை முழுவதுமாக தோல்வியடைந்திருக்கிறது. நிர்வாகம் நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த தயாராக இல்லை. மாறாக இந்த வேலைநிறுத்தத்தை சீர்குலைத்து, தொழில் அமைதியை சீர்குலைத்து, பல்வேறு அப்ரண்டிஸ்களை அவசரமாக பணிக்கு அமர்த்தி இந்த மின் நிலையத்தை இயக்க முற்படுகிறது. தொழில் அமைதி சீர்குலைக்கப்பட்டால் அதற்கு பொறுப்பு நிர்வாகத்தை சேரும். தமிழக அரசு உடனடியாக தலையிட வேண்டும். மின்சார மசோதா சட்டமன்றத்திலே வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக அரசு இந்த விஷயத்தில் தலையிட்டு உயர்நீதிமன்ற தீர்ப்பை NLC நிர்வாகம் அமல்படுத்தி இந்த தொழிலாளர்களுக்கு NLCயில் வழங்கப்படுவது போல ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஊதியம் கிடைக்கும் வரை இந்த வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.